உடுமலையில் கொலை செய்யப்பட்ட சங்கர் கொலை வழக்கில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள கௌசல்யாவின் தந்தை சின்னசாமியை காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கௌசல்யாவின் தாய்மாமன் பாண்டித்துரையை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நேற்றிரவு போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி ஸ்ரீவித்யா பாண்டித்துரையை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கின் மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகாததால் விசாரணை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு பெங்களூரு பாஜக அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைத்த வழக்கில் தொடர்புடைய சையத் அலி, ஜான் ஆசிம் ஆகிய 2 பேரை சென்னை பூந்தமல்லி கரையான்சாவடி பகுதியில் கர்நாடக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூந்தமல்லி காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்கள் பின்னர் பெங்களூரு அழைத்து செல்லப்பட்டனர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் பற்றிய புத்தகத்தை அதிமுகவினர் வெளியிட்டுள்ளனர். வளர்ச்சிப் பணிகள் குறித்த படத்துடன் கூடிய புத்தகத்தை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து அதிமுகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தனது மனைவி கோமதியை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முற்பட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த கோமதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மனைவி இறந்துவிட்டதாக கருதிய ராஜ்குமார் விசாரணைக்கு பயந்து வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள கே உடையாப்பட்டியைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்ணை கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் இழுத்துச் சென்று கைது செய்துள்ளனர். அவர்களை விடுவிக்க கோரி மக்கள் நலக் கூட்டணியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். சிதம்பரத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் சார்பில் கேபிள் டிவி தொழில் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தின் நிறுவன தலைவர் சகிலன், தமிழ்நாடு டிஜிட்டல் நெட்வொர்க் என்ற பெயரில் 150 ரூபாய்க்கு 250 சேனல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் கட்சித் தலைமை மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கே முன்னுரிமை அளிப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் வைத்தியநாதன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.